தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஊடகவியலாளர்களுக்கு கடும் கட்டுப்பாடு. தமிழரசு கட்சி வசமுள்ள பிரதேச சபை தீர்மானம். பால்மா மற்றும் கோதுமை மா விலை தொடர்பில் எடுக்கப்பட்ட முடிவு. நள்ளிரவு முதல் அதிகரித்த பேருந்து கட்டணம். எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மருத்துவர் வீட்டில் கொள்ளை வழிநடத்திய இளம்பெண் விசாரணையில் பகீர் தகவல். ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்கள், ட்ரம்பிடம் இருந்து பரந்த உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் அமர்வில் கலந்து கொண்டு செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர்கள் 3 நாட்களுக்கு முன்னர் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையில் நேற்று தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை அமர்வில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் சீதா காண்டீபனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சபையில் நீண்ட விவாதமும் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்கு முதலாவது சபை அமர்வு இடம்பெறுவதற்கு 15 நாட்களுக்கு முன்னர் சபை செயலாளரிடம் 6 உறுப்பினர்கள் பெயர்கள் குறிப்பிட்டு அவர்கள் பணியாற்றும் ஊடகங்களின் விவரங்கள் மற்றும் அடையாள அட்டை இலக்கம் என்பனவும் குறிப்பிடப்பட்டு தொடர்ச்சியாக இடம்பெறும் சபை அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதி கோரி சமூக மாற்றத்திற்கான ஊடக மையம் கடிதம் அனுப்பியிருந்தது. இருந்தும் எழுத்து மூலமான பதில் ஏதும் தராத நிலையில் முதலாவது சபை அமர்விற்கு சென்ற வேளை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 6 பேரும் தொடர்ச்சியாக சபை அமர்வுகளில் கலந்து கொள்ளலாம் என செயலாளரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் சபையில் நீண்ட விவாதம் இடம்பெற்றுள்ளதாகவும் இதில் தவிசாளர் தலைமையிலான உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் எவராக இருந்தாலும் 3 நாட்களுக்கு முன்னர் அனுமதி பெற்றே சபைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக அறிய முடிகிறது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா மற்றும் கோதுமை மாவு விலைகள் சிறிதும் உயர்த்தப்படாது என்று தெரிவித்துள்ளது. நேற்று வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவை சந்தித்த போது பால்மா இறக்குமதியாளர்களும் கோதுமை மாவு நிறுவனங்களும் இந்த உறுதிமொழியை அளித்தன. தற்போது நிலவும் போர் சூழல் காரணமாக விநியோக மற்றும் பகிர்வு வலையமைப்புகளில் ஏற்படும் தாக்கம் மற்றும் தடையற்ற விநியோகத்தை பேணுவது குறித்து இரு குழுக்களுக்கும் இடையே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது அவர்கள் அந்த வாக்குறுதியை அளித்துள்ளதாக வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு அறிவித்தது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் டொலரின் மதிப்பு உயர்வு ஆகியவை தங்களின் உற்பத்தி செலவுகளில் சில தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த இக்கட்டான நேரத்தில் அரசாங்கத்துடன் இணைந்து மக்களுக்கு சில நிவாரணங்களை வழங்க முடியும் என்று நம்புவதாக அந்நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா மற்றும் கோதுமை மாவு நிறுவனங்கள் இன்னும் 3 மாதங்களுக்கு தேவையான இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா மற்றும் கோதுமை மாவு கையிருப்பு இருக்கும் என்றும் வரவிருக்கும் புத்தாண்டு காலம் முடியும் வரை விலை உயர்வு எதுவும் செய்யப்படாது என்றும் அமைச்சிடம் உறுதியளித்தன. எரிபொருள் ஒதுக்கீடு காரணமாக விநியோகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா மற்றும் கோதுமை மாவு நிறுவனங்கள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டின. உணவு விநியோக துறையில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து சேவை வழங்குநர்களின் எரிபொருள் தேவைகளை கண்டறிவதற்கும் அத்துறையில் திட்டமிடலை சீரமைப்பதற்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பு தரவு சேகரிப்பு திட்டத்தில் பதிவு செய்யுமாறு அமைச்சர் அந்த நிறுவனங்களுக்கு மேலும் அறிவுறுத்தினார். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்களை 12.19% உயர்த்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அதன்படி தற்போது ரூபாய் 27 உள்ள குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் ரூபாய் 30 உயரும். எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் பேருந்து கட்டணங்களை 15% உயர்த்த வேண்டுமென பேருந்து சங்கங்கள் நேற்று அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தன. பேருந்து கட்டணங்களில் 10% அதிகமான தாக்கம் இருப்பினும் எரிபொருளை விலை உயர்வால் பேருந்து கட்டணங்களில் 10% அதிகமான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான ஒரு முன்மொழிவு நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது.
இந்த நிலையில் சில தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நேற்று முன்தினம் இரவு முதல் பேருந்துகளை இயக்குவதை நிறுத்தியிருந்தனர். அதன்படி நேற்று காலை குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகளே இயக்கப்பட்டன. பேருந்துகள் சரியாக இயங்காததால் பாடசாலை மாணவர்கள் உட்பட பயணிகள் பெரிதும் சிரமப்பட்டனர். நேற்று சாதாரணமாக இயங்கிய சில பேருந்துகளிலும் கடும் நெரிசல் காணப்பட்டது. இதன்படி பேருந்து கட்டணங்கள் நள்ளிரவு முதல் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் நிலவும் தற்போதைய விலைகளின்படி இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் விலையை ரூபாய் 260 1 லிட்டர் பெட்ரோலின் விலையை ரூபாய் 140 உயர்த்த வேண்டும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த தலைவர், தற்போது நிலவும் உலகளாவிய சூழ்நிலையே எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட எதிர்பாராத மற்றும் விரைவான உயர்வுக்கு காரணம் என்று கூறினார். மக்களின் தேவையற்ற அச்சத்தால் குறைந்த எரிபொருள், குறிப்பாக போரின் ஆரம்ப நாட்களில் தேவையற்ற அச்சத்தின் காரணமாக மக்கள் எரிபொருள் வாங்க வரிசையில் நின்றபோது கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் கையிருப்பு வேகமாக குறைந்து வந்ததும் இந்த நிலைமைக்கு ஒரு முக்கிய காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 1 லிட்டர் பெட்ரோலின் கொள்விலை ரூபாய் 430 இருந்தாலும் அது தற்போது ரூபாய் 398 விற்கப்படுகிறது. அதன்படி நிறுவனத்திற்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 32 ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. டீசல் தொடர்பான நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அதன் கொள்ளளவு விலை 586 இருந்த போதிலும் அது தற்போது 302 மட்டுமே விற்கப்படுகிறது. அதன்படி 1 லிட்டர் டீசலுக்கு 204 ரூபாய் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலை வைத்தியர் ஒருவரின் வீட்டிற்குள் புகுந்து வைத்திய உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்த அங்குட ரோசி என அழைக்கப்படும் பெண்ணின் தலைமையிலான 3 அடங்கிய கொள்ளை கும்பலை முல்லேரியா போலீசார் கைது செய்துள்ளனர். வைத்தியரின் வீட்டிலிருந்த ஸ்டெதாஸ்கோப் உள்ளிட்ட பல பெறுமதியான பொருட்கள் இந்த கும்பலால் திருடப்பட்டுள்ளன. கடந்த 16ஆம் தேதி ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து ஏனைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கொள்ளை கும்பலை 27 வயதுடைய அங்குட ரோசி என்ற பெண்ணை வழிநடத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. அங்குட ரோசி ஐஸ் போதைப் பொருள் பாவனைக்கு தீவிரமாக அடிமையானவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் நவகமுவ, கடுவலை மற்றும் அங்குட ஆகிய பகுதிகளில் திருடப்பட்ட 4 மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பிலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவற்றில் 2 மோட்டார் சைக்கிள்கள் அங்குட பகுதியில் உள்ள பாழடைந்த காணியொன்றிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லேரியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். துருக்கி இஸ்தான்புல் நகரில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 3 உயிரிழந்ததுடன் அவர்கள் 3 சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட புலம்பெயர் தமிழர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஆர்கவ் மாநிலத்தில் வசித்து வந்த யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட 3 உயிரிழந்துள்ளனர். தாயாரின் 60வது பிறந்த நாளை துருக்கி நாட்டில் கொண்டாடிய பின்னர் மீண்டும் சுவிட்சர்லாந்திற்கு திரும்புவதற்காக விமான நிலையத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் டாக்ஸி வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் சம்பவ இடத்திலேயே 3 உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் விபத்திற்கான காரணம் குறித்து துருக்கி அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து ராணுவ தாக்குதல்களையும் அடுத்த 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். வளைகுடா போர் பதற்றங்களுக்கு மத்தியில் முழுமையான மற்றும் நிலையான தீர்வை எட்டும் நோக்கில் ஈரானுடன் கடந்த 2 நாட்களாக மிகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து ராணுவ தாக்குதல்களையும் அடுத்த 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப், ஈரானுடனான இந்த விரிவான மற்றும் ஆழமான ஆலோசனைகளை இந்த வாரம் முழுவதும் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் வெற்றியை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நிலவி வரும் பகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய ராஜதந்திர நகர்வாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது.